ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ப்ரெஷர் குக்கரில் தாங்க நம்ம மீட் செய்ய போகிறோம். இந்த மீட் கிரேவி அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாத கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ரொம்பவே சுவைக்குட்டியாக இருக்குங்க. இது இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நான் அதிகமாக கிரேவி செய்யறதுக்கு கொஞ்சம் கூட்டியே எடுத்துக்கிட்டேங்க. பச்சை மிளகா ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்ததால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கரியாண்டர் லீஃப் எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெயில் சூடாயிடுச்சு. இப்போ எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா நம்ம வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு இது ஆற வச்சுக்கலாம் எடுத்து தனியாக. அதே பேனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. மறுபடியும் ஒரு 100 ml இருக்கும் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். பெரிய சைஸில் ஒரு 3 வெங்காயம் இருக்கும். எடுத்து நல்லாவே மெலிசாக கட் பண்ணிவிட்டேன் நீட்டு வாக்கில். இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கையால் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் உங்களுக்கு பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வறுக்கக்குள்ளே நல்லா உங்களுக்கு அது வறுப்படுங்க குயிக்காக. வெங்காயம் எப்படி வறுக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோவே கீழே போட்டிருக்கேங்க. தேவைன்னா லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பொன்னுருளாக இருக்கணும், ஆனால் கருகிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஒரு வடிகட்டியில் எடுத்துக்கலாங்க. எண்ணெய்லாம் நல்லா வடிகட்டி பாருங்கள். நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம், சுருங்கி கம்மியாகவே வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறையாவே எண்ணெய் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு மீதி நம்ம வச்சிடலாங்க. நான் கரம் மசாலா எடுத்திருந்தேன். ஒரு 5 இருக்கும் ஏலக்காய். சின்னதாக இருந்ததால் நான் ஸ்டார் அனிஸ் ஒரு 2 எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கூட போட முடியும். ஒரு 3லேருந்து 4 பே லீஃப், ஒரு 4 லவங்கு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 பட்டை. சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 4 எடுத்துங்க. நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால 3 எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லாவே பவுட்ராக நம்ம அரைச்சிக்கணுங்க, தண்ணி போடாத. பவுட்ரு மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் இருக்கும் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காற்றுக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துங்க. நம்ம இது அரைச்சோம் இல்லைங்களா, இந்த கரம் மசாலா, இந்த பவுடருக்கு நம்ம 3/4 பகுதி போட்டுக்கிட்டு 1/4 பகுதி வச்சிடலாங்க. இந்த 1/4 பகுதி நம்ம அப்புறமா யூஸ் பண்ணலாம். நான் மட்டன் எடுத்திருந்தேன். ஒரு 600 கிராம் இருக்குங்க. இதுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கிட்டேன். நல்லாவே இருக்கும் கிரேவியில் சாப்பிடக்குள்ள. நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதில் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். எவ்வளோ போடுறோமோ நல்லாவே இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு 70 ml இருக்கும் தயிர். இது இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, இந்த வெங்காயத்துக்கும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து கொஞ்சம் கையால் இது கிமிச்சு போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு அதில் ப்ரெஸ் ஆகும். இதுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட் பண்ண விடலாங்க. அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வறுத்தோம் இல்லைங்களா, அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால கம்மி பண்ணிக்கலாம். 100 ml நான் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். 3/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், இது கூட நம்ம கரியாண்டர் லீஃப் எல்லாமே போட்டு வதக்கணும் இல்லைங்களா, அதுக்கு நான் குறைன்ட்டு கொஞ்சம் நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். முதல்ல நம்ம வதக்கிறதால அதிக நேரம் இப்போ வதக்க தேவையில்லை. தக்காளி பெரிய தக்காளி எடுத்துருந்தேன். ஒரு 2 இருக்கும். இதுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே இதுக்கு வதக்கலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. பாருங்கள், மட்டனுக்கு 20 நிமிஷத்துக்கு நல்லாவே நம்ம ஊற வைக்கக்குள்ளே எல்லாமே அதில் எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்குங்க. இப்போ இது போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு
8 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வந்து வதக்கி விடலாங்க. பாருங்கள் நல்லாவே வந்து 8 நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன். அந்த கிரேவியெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இன்னும் மீட் வந்து வேகலை. நம்ம இதுக்கு வந்து நம்ம விசில் கொடுத்து வேக வைக்கணும். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வந்து போட்டுங்க. நான் வந்து 1 கிளாஸ் வந்து போட்டுக்கிறேன். கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கம்மியாகவே வந்து போடுங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 6லேருந்து 7 விசில் கொடுத்து இதுக்கு வந்து வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதுக்கு வந்து வேக வைங்க. பாருங்கள் ஒரு 6லேருந்து 7 விசில் வந்து எனக்கு ஆனது. இப்போ நான் வந்து திறந்துடுறேங்க. நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கரம் மசாலா அரைச்சிது அது வந்து போட்டுக்கலாம். இப்போ மீதி என்ன வச்சுமோ கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃப் வந்து போட்டுக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் இருக்கும். இதில் வந்து நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம வந்து மூடி போடாதையே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இதுக்கு வேக வைக்கலாங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும் வெந்தய இலை. இந்த மாதிரி கையில் வந்து நல்லா நிமிட்டிக்கலாங்க. இந்த வெந்தய இலை வந்து போட்டுக்கலாம். போடக்குள்ள நல்லா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பாருங்கள் குக்கரில் வந்து எவ்வளோ வந்து ஈஸியாக ரொம்பவே வந்து டேஸ்டியாக வந்து செஞ்சுருக்கு. அந்த கிரேவி பார்த்திங்கன்னா அவ்வளோ தளன்னு இருக்கும். அதனுடைய வாசனை வந்து அவ்வளோ மணமாக இருக்குங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் யுவர் ஃபுட்.